ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், பட் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த அனிமையோட நேம் மேஷ் லீ கிடையாது, மேஷல் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 1 எபிசோட் 3. மேஜிக் ஸ்கூல்ல ஒரு வழியா மேத்ஸ் ஜாயின் பண்ணிட்டான். அதுவும் மேஜிக்கே இல்லாம ஃபென்வான் ப்ரோம் எனக்கு தர முடியுமா, நான் ப்ரோடாக்க ப்ரோம்னு நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ரோம் எதுன்னு கூடவா தெரியல, சரி தாரேன் அப்படின்னு ஃபென் சொல்றான். உங்க ப்ரோம் பறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி உங்களோட மேஜிக் அதுல யூஸ் பண்ணுங்க, அது பறக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்லவும் எல்லாரும் ஃபிளைங்கிற மேஜிக் யூஸ் பண்றாங்க. அவங்க ப்ரோமோ பறக்குது, ஆனா நம்ம ஹீரோ ப்ரோம் பறக்கவே இல்ல. இந்த சிம்பிள் ஸ்பெல்ல கூட உனக்கு யூஸ் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து மேஷை கிண்டல் பண்றான். உடனே நம்ம ஹீரோ தரையை மிதிச்சு அந்த போஸ்ட்லயே ப்ரோம் பறக்குது ஃபிளை அப்படின்னு சொல்லவும், நீ ஏதோ சீட்டிங் பண்ற, அது உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிளைங்கிற ஸ்பெல்லையே நீ யூஸ் பண்ண அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி, இப்ப எல்லாரும் பறந்து காமிங்கன்னு டீச்சர் சொல்லவும், இதுல வா பாத்துருவோம் நம்மள யாரு பெஸ்ட்னு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிடுறான். நமக்குள்ள ஒரு ரேஸ் வச்சுக்கிடலாம், தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்றத அவங்க லைஃப் ஃபுல்லா செய்யணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். உள்ள இருந்தே நான் அப்புறம் யூஸ் பண்ணி ஃபிளை பண்றேன், புதுசா வந்தவனால எல்லாம் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் நினைச்சா, நேத்து பூட்ட உடைச்ச பையன் தானே இவன், என்ன பண்ண போறான்னு டீச்சர் ஸ்டார்ட்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ ஃபினிஷ் லைன்ல போய் நிக்கிறான். இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், இவ்வளவு ஸ்பீடா யாருமே போனதில்ல. டீச்சரே ஷாக் ஆகுறாங்க. மாசங்க ப்ரோம தூக்கி போட்டான், டக்குன்னு மொமெண்டம் யூஸ் பண்ணி அவன் அது மேல ஜம்ப் பண்ணி அப்படியே ஃபிளை பண்ணி போயிட்டான் அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ஏதாவது சீட்டிங் பண்ணிருப்பான்னு அந்த பையன் சொல்லவும், உனக்கு கஷ்டமா இருந்தா நம்ம டீலிங் வேணா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்கு நான் சொல்ல வரல, நீ வந்து அப்படின்னு அந்த பையன் பேசிட்டு இருக்கவும், இவனை தப்பா எடுத்துக்கிடாத, திறமையை நான் பார்த்தேன், நீ உண்மையிலேயே சூப்பர் தான். கேவலிங்க வந்துட்டானா போச்சு, மேத்ஸ் தான் அவனோட அடுத்த டார்கெட்டா இருக்கும். மேத்ஸ் புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ல அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னோட பேரு லாய்ட் கேவல்னு சொல்லவும், என்னது கேபேஜா நம்ம ஹீரோ கேட்கறான். கேவலுக்கு பல்ப் ஆகுது. அதுக்குள்ள டீச்சர் அங்க வந்து, என் கிளாஸ்ல நீ என்ன பண்றன்னு கேட்கவும், சாயங்காலம் நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு கேவல் அங்க இருந்து போயிருதான். உனக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் கொடுத்தேன், அவனை அவமானப்படுத்த சொன்னா நீ அவமானப்பட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேவல் வந்து அந்த ஸ்டூடெண்ட் போட்டு அடிக்கிறான். இவன் போனா என்ன, இப்பதான் நமக்கு ஒரு புது டாய் கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கேவல் சொல்றான். முன்னாடி ஒருத்தன் வந்தானே, அது யாரை நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் பேரு கேவல். இந்த மாதிரி அவனும் மிடில் ஸ்கூல்ல இருந்தே இந்த இடத்துல படிக்கிறான். அவன் ஃபேமிலி பியூரோ ஆஃப் மேஜிக்ல ஒரு பெரிய ஆளுங்க. பியூரோ ஆஃப் மேஜிக் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேவலோட அப்பாக்கும் நம்ம வைஸ் பிரின்சிபலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ கேவல ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து நின்னாங்கன்னா வைஸ் பிரின்சிபல் இந்த ஸ்கூலை விட்டு அவங்கள தூக்கிடுவாங்க. நிறைய தடவை இது நடந்து அதை நானே பார்த்திருக்கேன். ஈவன் இந்த ஸ்கூலை விட்டு போன அப்புறம் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல அவங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா மேத்ஸ் போயிட்டு ஸ்கூலோட கிச்சன்ல கிரேப் பஃப் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஓடிட்டே இருக்க போறீங்களா, இல்ல டிவைன் விஷனரியாக்கி இந்த ரம்ல மாற்றத்தை கொண்டு வர போறியா அப்படின்னு பிராட் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு வேற எதையும் மறக்கிறானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல் முடிஞ்ச கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோ வராததுனால கேவல் செம டென்ஷன் ஆகுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட புக்கு கிழிஞ்சிருக்கு. என்ன மேஷ், நேத்து கிரவுண்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேவல் வந்து கேட்கவும், சாரி நான் கிரேப் பஃப் செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். நீ டிவைன் விஷனரியாக ட்ரை பண்றேன்னு கேள்விப்பட்ட, நீ வைஸ் பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் வேணா உனக்கு அதுக்காக பேசட்டுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு கேவல் வந்து நம்ம ஹீரோவை நாய்க்குட்டி மாதிரி இஷ்டத்துக்கு வேலை வாங்குறான். நம்ம ஹீரோவை எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருக்கான். திரும்பவும் நம்ம ஹீரோவோட புக்கு கிழிஞ்சு போயிருக்கு. பின் உன்னோட புக்கை ஷேர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல முடியாதுன்னு நம்ம சொல்றான். ஓ, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் முடியாதுன்னு சொன்ன நம்ம கேட்கறான். இந்த கிரேம் பஃப்ஸை உனக்காக தான் செஞ்சேன், அன்னைக்கு உன் ப்ரோம எனக்காக தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபின்னை பார்த்து சொல்லவும், ஃபின்க்கு ஒரு மாதிரி ஆகுது. கூடிய சீக்கிரம் டிவைன் விஷனரியை பத்தி பேசுறேன் அப்படின்னு தண்ணியை கீழே ஊத்திட்டு, அச்சோ கீழே சிந்திட்டு இதை தொடச்சிரு அப்படின்னு அவன் சொல்றான். அவள் எது சொன்னாலும் நம்ம ஹீரோ அமைதியா அதை கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தொடச்ச இடமே ரொம்பவும் பளபளப்பாகுது. நம்ம ஹீரோ கோட்ல இருந்து ஒரு புக்கு கீழே விடுது. அட இது ஃபின்னோட தாச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவனோட புக்கை கிழிச்சதெல்லாம் போதும், எனக்கு போர் அடிக்குது, நாளையில இருந்து அவனோட ட்ரெஸ்ஸை கொளுத்திரு, அப்ப வாச்சா அவன் இந்த ஸ்கூலை விட்டு ஓடி போறானான்னு பாப்போம் அப்படின்னு கேவல் ஃபின் கிட்ட சொல்லவும், இல்ல என்னால முடியாது, இதுக்கு மேலே என்னால முடியாது, நான் மாஸ்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஃபின் சொல்லவும், எதுக்கு பேசுறியா, அப்ப நீ மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி ஃபின்னை வந்து கட்டி போட்டு அவன் தலையை குனிய வச்சு தரையில அடிக்கிறாங்க. ஃபின்னோட புக்கை அவன்கிட்ட கொடுக்கலாம் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கவும், ஏதோ தரையில அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஃபின் கேட்கறான். இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தது, அதான் கேட்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேவல் சொல்றான். நீ ஓகே தானே நம்ம ஹீரோ போய் கேட்கவும், மேஷ் என்ன மன்னிச்சிடுவோம், புக்கெல்லாம் கிழிச்சது நான் தான், அவங்க என்ன மிரட்டினாங்க, எனக்கு நோ சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டா நீ என்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ஆனா நான் அதுக்கு தகுதியானவை இல்ல அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். நீ அவன்கிட்ட கேட்ட மன்னிப்பை ஏன்ட்ட கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேவல் சொல்றான். மாஷ், நான் இப்ப வைஸ் பிரின்சிபலை தான் பார்க்க போறேன், உன்னை பத்தி டிவைன் மிஷனரி ஆக்கிறத பத்தி பேசுறேன், அந்த ஃபின் மாதிரி கேவலமான ஆளுங்க கூட எல்லாம் இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு கேவல் சொல்லவும், அவன் தலையை பிடிச்சு அப்படி தரையில நம்ம ஹீரோ அடிச்சுட்டு, கேவலமானவன் நீ தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேவல் கூட இருக்கிறவங்க இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேஷ் இப்படி பண்ண உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஃபின் சொல்லவும், அதுக்கு என்ன வந்துச்சு, என்னது ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்களா, அவசரப்பட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வைஸ் பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வராரு.
சொல்றாரு, இங்க நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அப்ப ஃபின்ன அடிவாங்க வந்து முதல்ல ஏன் வந்து தடுக்கலாம் நம்ம ஹீரோ கேக்குறான். நீ கேவலா அடிச்சது தான்டா தப்பு, உன்னை ஸ்கூலை விட்டு தூக்குறேன். அந்த ஃபின்னுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குல்ல, அவன் எவ்வளவு ஹை ஸ்டேட்டஸ், நீங்க 2 பேரும் லோ ஸ்டேட்டஸ் உள்ளவங்க அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும். டக்கு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே போய் குத்துறான். ஒருத்தனை அடிச்சு அப்படியே பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னொருத்தனை அடிக்கிறதுல என்ன தப்பு, அது போக இவர் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எந்த தைரியம் இருந்தா வைஸ் பிரின்சிபல் மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்னு ஒரு வாண்ட் எடுத்தா திரும்பவும் நம்ம ஹீரோ அவரை அடிச்சு புளிய தோண்டி அவர் அதுக்குள்ள வச்சிருக்கான். என்னடா பண்றேன்னு அவர் கேட்கவும், உங்களை உயிரோட புதைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யூர் ஆஃப் மேஜிக் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல, உன்னை அவ்வளவு ஈஸியில விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியான்னு அவர் கேட்கவும், நான் அவங்க ஜெயில போட்டாலும் சரி, என் கை கால அவங்க வெட்டினாலும் சரி, இந்த ஸ்கூலை விட்டு உங்களால என்ன எப்படி அனுப்ப முடியுமா, அதே மாதிரி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை எப்போனாலும் என்னால எப்படி உயிரோட புதைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை புதைக்கிறான். நீ ஏன் இங்க வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், ஸ்கூல் கிச்சன்ல பெர்மிஷன் இல்லாம கிரைம் பஃப் செஞ்சதுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேவலா அடிச்சிருக்க, வைஸ் பிரின்சிபலை புதைச்சிருக்க, உன்னை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப சொல்லி பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த மேஜிக்ல மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றதே பியூரோ ஆஃப் மேஜிக் தான். அது எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும். அங்க இருக்கிற டிவைன் மிஷனரியை ட்ரைனிங் பண்ணி அனுப்புறது தான் நம்ம அகாடமியோட கடமை. ஆனா இதுல மன்னிக்க முடியாதது என்னன்னா, மத்தவங்க மேல அக்கறை காட்டுறவங்கள பனிஷ் பண்றது தான். பவர் அண்ட் ஹையர் அத்தாரிட்டி இருக்கிறவங்க தான் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்க்கு வரணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா வீக்கானவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அத்தாரிட்டியை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா நீயும் ஒரு டிவைன் விஷனரி ஆயிரு அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், ஆல்ரெடி நான் அதுக்கு தான் பிளான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நல்லது, அப்படின்னா டிவைன் விஷனரி ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நீ இந்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா இருக்கணும். கோல்ட், சில்வர், பிரான்ஸ் அண்ட் 3 காயின்ஸ் இருக்கு. உன்னோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஸ்டடீஸை பொறுத்து அந்த காயின் கிடைக்கும். அட இந்த பையன் கேட்டுட்டு தான் இருக்கனா. மண்டையில ஏற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நிறைய கோல்டு காயின்ஸை நீ கலெக்ட் பண்ணணும். உன்னோட பெஸ்ட்டை நீ பண்ணு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஆனா இதுக்கு மேலதான் நீ இன்னும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நினைக்கிறாரு. ஹெட் மாஸ்டரையோ கேவலையோ அடிச்சதுக்கு மாஷ்க்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் மாஷோட நேம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆட்லெட் டோமோட டியூலோ மேட்ச் இருக்கு, மாஷ் நீ அதுல கலந்துக்கோ அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லவும், சாம் நவல்சா போன வருஷத்தோட டியூல் MVP அப்படின்னு பொண்ணுங்க அவனை பார்த்து ஹாப்பி ஆயிட்டு, ஆமா அவன் யார் ஒரு மஷ்ரூம் ஹெட் மாதிரி இருக்கான், டாம் எதுக்கு அவன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இருந்தா நாங்க ஜெயிக்க முடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு டாம் சொல்றான். என்னால ப்ரோம்ல பறக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும், தன்னார்க்கெல்லாம் வேண்டாப்பா, நீ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற லெவலுக்கு பறந்த நான் கேள்விப்பட்டேன், நீ கலந்துக்கிட்ட நம்ம வின் பண்றோம் அப்படின்னு டாம் சொல்லவும், இவன் என்ன விடவும் பெரிய முட்டாளா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஷ் நீ வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்கனா, கண்டிப்பா நீ இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. கேம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் பறக்காம நிக்கிறானேன்னு பாக்குறாங்க. நான் தான் சொன்னல எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பறக்க தெரியாதுன்னா வீட்டுக்கு போட, ஏன்டா இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றேன்னு எல்லாரும் சொல்லவும், எனக்கும் அதே ஆசை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா கூட பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னா அவன் பறந்தே ஆகணும். மேஷ் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில இடங்கள்ல நீங்க வந்து லாஜிக்கை எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஹீரோ கொஞ்சம் முட்டாள் மாதிரி இருந்தாலுமே கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு அப்படின்னா அவன் எதை பத்தியே கவலைப்பட மாட்டான். ஹெட் மாஸ்டருக்குமே இந்த வைஸ் பிரின்சிபலும் அந்த கேவலும் செஞ்சது தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோவை ஏதோ பண்ணாம விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ரூம்ல பறந்தே ஆகணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.